உறவுகளுக்கு வணக்கம். கரூரில் நடந்த துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. ஆனால் இன்னமும் நடிகர் விஜய் இன்னும் நேரடியாக பார்க்க போகல. ஏன்னா இப்போ அவர் காவல்துறைக்கு டிஎஸ்பிஎஸ்க்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கார். மெயில் அனுப்பி அவருக்கு இப்போ போகிறத தடுக்க போகிறது யாரும் இல்லை, நீங்கள் போக வேண்டியதானே. இப்போ என்ன எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கேட்டால் ஒருத்தர் வீட்டுக்கு பார்க்க போகிறாங்க, அவர் உயிருக்கு பாதுகாப்பு. அப்பையும் மக்களை பார்க்கணும்னு நினைக்கல. இந்த நீதிமன்றம் கேட்குறதுனால அவர் வழி இல்லாமல் போகிறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கணுமா. எப்படின்னா அவர் தனி விமானத்தில் வருவாராம். திருச்சி வந்தோடனே அன்றைக்கி திருச்சி வர விமானத்தில் யார் அவர் இறங்குற இடத்துல யாருமே இருக்கக்கூடாதான். விமான நிலையத்துக்கு விடுமுறை விட்டுருவோமா? சரி, அந்த விமான நிலையத்துக்கு விடுமுறை விட்டாச்சு. அடுத்து அவர் அங்கேருந்து செல்கிறார்ல, கரூர் போகிற வரையும் இந்த க்ரீன் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த ஒரு இருதய மாற்று இதெல்லாம் பண்ணும்போது இப்போ கோயம்புத்தூர் சென்னைக்கோ இல்லை திருச்சியிலேருந்து சென்னைக்கெலாம் போகிறாங்கன்னா அந்த வழியில் எந்த வழியிலையுமே இந்த சிக்னல் போட்டு வண்டியை நிப்பாட்ட மாட்டாங்க காவல்துறை. ஏன்னா அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கொண்டு போய் அந்த உயிரை காப்பாற்றணுன்றக்காண்டி அந்த காவல்துறை அதை பண்ணி கொடுக்கும். அதை பண்ணி கொடுக்கணுமா. எப்படின்னா திருச்சியிலேருந்து அவர் போகிற வரை அதே மாதிரி அவர் சந்திக்கிறாரில்ல இறந்தவங்க வீட்டில், அங்கே எந்த ஊடகங்களும் வரக்கூடாதான், யாரும் அங்கே இருக்கக்கூடாதான். கரூருக்கு எல்லாத்துக்கும் கரூரில் இருக்க ஃபுல்லாக வேறு ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு அனுப்பிடுவோமா நீங்கள் பார்த்துட்டு போகிற வர. இதெல்லாம் என்ன பயந்தவங்களை அப்படி என்னதான் பண்ண போகிறான் இவனைய, அப்படி இந்த உயிரை காப்பாற்றி என்னதான் பண்ண போகிற. பட்டத்தில் பெரிய மயிறு மாதிரி எப்படிலாம் நீ நடிக்கிற, அதை பார்த்துட்டு தானே இந்த ரசிகர் குஞ்சுகளை அவன் பின்னாடி திரிகிறாங்க. ஒரு ரசிகர் உன் கூட்டத்துக்கு வந்தவன் இறந்து போயிட்டான், சின்ன பிள்ளை இறந்து போயிடுச்சு. அதை பார்க்க வர்றதுக்கு உனக்கு பாதுகாப்பு கொடுத்தா வருவானா. நாளைக்கு நீலாம் அரசியலில் இருந்து நாளைக்கு யாருக்காவது மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் உடனே நிற்க போறீங்களா? நீ புயல் வந்த டயத்தில் வீட்டுக்கு வாங்க நிவாரணம் தரம் சொன்னவன் தானே. என்ன ஒன்றுனா நீங்கள் எல்லாம் இறந்த வீட்டிலேருந்து நேரடியாக பனையூர் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு தாரேன் நிதியை அறிவித்து நிதியை தரேன்னு சொல்லாமல் இருக்கிற அதே பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் யோசிச்சிருப்பாப்புல, இது தப்பாக போயிடும்ன்றக்கான்னு சொல்லாமல் இருப்பாப்புல. நீ 20 லட்சம் நிதி அறிவிச்சில்ல, இதுக்கு 1 கோடிக்கு அறிவிக்கலாம், 20 லட்சம் கொடுத்தில, 20 லட்சமாவது உடனே போய் சேர்த்தியா? நீ போகல. உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் ஒருத்தர் கூட திருவார், அவர் அனுப்பியிருக்கலாம், அவர் தலைமறைவு. அதை தேர்தலுக்கு ஒரு ஆளை போட்டிருந்த தேர்தல் பிரிவில் அவர் டெல்லியில் போய் எங்களோட தலைமுறை போயிட்டார். துணை பொதுச் செயலாளர் சொல்லி ஒரு 4-5 பேர்த்த போட்டிருந்த, அவங்களையும் ஒரு தலைங்கானா, எல்லாம் தலைமறைவு. அடுத்து இனி ஒரு ஆள் ஊடகங்களில் உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு ஆளை போட்டிருந்த பட்டிமன்ற பேச்சாளர், அவரெலாம் ஒரு நல்ல மரியாதையை அவரே கெடுத்துக்கிட்டார். அவரை எங்கேயும் காண. அவர் என்னென்னு கேட்டால் ஏன்லேயும் வெளியே ஆளக்காலம்னு கேட்கும்போது எல்லாம் எனக்கு ஊடகங்கள் ஃபுல்லாக இது பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. இது என்ன இருக்குது? இப்படி பயப்படுறாலும் எதுக்கு அரசியல் களத்துக்கு வாரிய? நோகாமல் நொங்குதிங்கன்னு இல்லை, பொது வாழ்க்கையில் வந்துட்டீங்கன்னா தூக்கத்தை எதையுமே எல்லாத்தையும் இழந்து தான் நிற்கணும். எந்த டயத்தில் எது வேணுமோ நடக்கலாம், அங்கே போய் நிற்கணும். அது நீங்கள் ஓட்ட அரசியலில் நான் நிச்சயம் நின்று தான் ஆகணும். ஏன்னா எல்லா வழியிலையும் போய் நிற்கணும், மக்களுக்கு எந்த பிரச்சனையும் நிற்கணும். ஆனால் உன் சொந்த கட்சிக்காரன் உன் கூட்டத்துக்கு வந்தவனுக்கே நீங்கள் பார்க்க போலேன்னா இவன் பின்னாடி போய் நீங்கள் திடீரில் நீங்களாம் கொஞ்சமாக யோசிக்க மாட்டீங்களா? இவன் எந்த சூழ்நிலையில் வருவான்? அது கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீதிமன்றம் இத்தனை கேள்வி கேட்டு இவர் போகிறதுக்கு அனுமதி கேட்குறாரு. சில பேர் காணொலியில் எங்கள் அண்ணன் வீடியோ காலில் பேசுகிறாரு. ஏடா லூசு பயிலடா, இறந்தவன் வீட்டுக்கு துக்கம் நேரடியாக விசாரிக்கணும். அன்னைக்கு விசாரிச்சிருக்கலாம், ஒரு 2ஆம் நாள் போயிருக்கலாம், 3ஆம் நாள் போயிருக்கலாம், 1 வாரம் இருக்கலாம். இன்றைக்கி 10 நாளாச்சு, இப்போ 15 நாளாக ஆகுது. 15 நாளாக அவன் பார்க்கல. ஏன்டா அந்த 30க்குள்ளேயே பாப்பிலாம் பார்க்க மாட்டீங்களாடா? அந்த அறிவு ஒன்றான காசாக இல்லை, நீ அதையா கொண்டு போய் கொடுத்தியா? யாராவது வச்சு காசை கொடுக்காம போ. அந்த இறந்தவங்களுக்கு போய் நிற்கணுமே வேணாமா? கேட்டால் நீ என்ன அவங்கள என்னட்டு நான் உங்களை அவங்கள நிற்க சொன்னா போச்சுனான்னு இப்போ அப்புறம் இதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதானே? பெண்கள் வராது என்ன மொத்தம் வந்தது பெண்கள் ரசிகர்கள் வரலாம். உனக்கு யார் வரப்போகிறா? உனக்கு ஓட்டு போட யாரும் இங்கே வரல, சும்மா பார்த்துட்டு போகணும் வந்தவங்களுக்கு தான் இன்றைக்கி 42 பேருக்கு மேற்பட்டவங்க. அதுவும் அரசு சரியாக கையாண்டதுனால. நீ அரசை பாராட்டினா கூட பரவாயில்ல, அவரை முதலமைச்சரை நீ எதுக்குற கேட்டால் என்னைய பழிவாங்கன்னு நினச்சி உன்னை ஒரு ஆளாகவே நினைக்க மாட்டார் அவர். அதுக்கெலாம் நீ தகுதி இருக்கா? நீ போய் சுத்த பயந்து ஒளி உன்னைய போய் அவர் பேரை உச்சரிக்கிறார பேரை. ஏன்னா நீ அவ்வளோக்கு ஒட்டுமே ஒரு என்னது சொல்கிறது சில்லறையான ஆள். நீனே சொல்லிக்கிட்டு இருந்தேன், வாரா விஜய் விஜய்ன்னா வர உங்கள் விஜய் நீ செத்து போனதுக்கே வரலையே.
செத்த பிணத்துக்கு பார்க்க வரல, மாலை போட வரல, 3ஆம் நாளுக்கு வரல, 7ஆம் நாளுக்கு வரல. நீ எல்லாம் ஒரு மனுஷன்னு சொல்லி நீ எல்லாம் கட்சியை கலைச்சிட்டு பேசாமல் போய் இன்னுமே உனக்கு மக்கள் இன்னும் எவனும் வந்து உன் படத்தையும் பார்க்க மாட்டாங்க. உன் ரசிகர் வேணும்னா முட்டாப்பயிலுக்கு பார்த்தாத்தேன். இன்னுமே உன் பாட்டை இப்போ தொலைக்காட்சியில் வந்துச்சுன்னா எனக்கெல்லாம் வெறுப்பாகுது. பாட்டுங்க இப்போ பிள்ளைகிட்டையும் கொலகார பையன் வந்துட்டேன் மாற்றுங்க அப்படின்ட்டு. ஏன்னா என்னையை பொறுத்தவரை இந்த கொலைக்கு எனக்கு இறந்ததுக்கு காரணம் கொலை தான். எப்படி அனிதா இறந்தது இந்த நீட்டுன்றது இறங்குச்சு கொலைன்னு ஒன்றிய அரசு சொல்கிறோமோ, அதே மாதிரி அந்த 42 பேர் இறந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ. அரசு சரியாக கையாளலாம் 100க்கும் மேற்பட்டவர் இறந்துருப்பாங்க. நீ சரியாக கையாண்டதுனால நீ நினச்சிட்டு என்னை கைது பண்ண பாருங்கள், கைது பண்ணுங்க, உன்னை கைது பண்ணி நீ எல்லாம் ஒரு ஆளுங்கிட்டு நீதிமன்றமே தூக்கி உன்னை கைது பண்ண சொல்லு. நாங்கள் பண்ண வேணாம், நாங்கள் பண்ண அரசியல் நீதிமன்றமே உன்னை கைது பண்ண சொல்லும். நிச்சயமாக சொல்லுவாங்க நல்ல நீதிபதி. இப்போ யாராவது ஒரு காவல்துறை அதிகாரிகளை போட்டால் அவரை மாற்றுங்க, இவரை மாற்றுங்க. இவர் இந்த நீதிபதி விசாரிக்கக்கூடாது. அப்புறம் யார் விசாரிக்கணும்? மோடி தான் விசாரிக்கணுமா? ஏன்னா மோடி சொல்லி தானே நீ கட்சி ஆரம்பித்த, அதனால தானே நீ கேட்குற. நீ ஒன்றிய அரசு உனக்கு பாதுகாப்பு கொடுத்ததுனால உனக்கு ஒன்றிய அரசு விசாரித்தா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ மாநில அரசுன்றப்போ மாநில அரசு நேராக நீதிபதி தான் அவன் கேள்வி கேட்குறாங்க. மற்ற முதலமைச்சராக இருந்தாருன்னா நேரம் அந்த அம்மையா ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா நேரம் உனக்கு காலை கையை ஒடிச்சு உனக்கு உளுத்திக்குள்ளே போட்டிருப்பாங்க. முதலமைச்சர் மிக நல்ல மனிதராக இருக்கிறதுனால கருத்து சுதந்திரம் இவ்வளோதான் வேவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி உனக்கு கண்டுக்கிறாம விட்டதுனால நீ எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே பனையூர் வீட்டுக்குள்ளே இருக்கிறன்னு சொல்கிறேன். பனையூர் வீட்டுக்குள்ளே அலுவலகத்துக்கு உனக்கு ஒரு வேலை இல்லை. நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பா, நீ வெளியே வர வேணாம். நீ வெளியே வந்தீங்கன்னா இருக்க மக்களையும் கொண்டுட்டு போயிடுவேன். நீ வந்தாலும் யாரும் பார்க்க போதிய தயவுசெய்து பார்க்க போனீங்கனாலும் பாதுகாப்பாக போங்க. இந்த கோமாளி பேரை செத்தா கூட வரமாட்டேன்னு கூட அவன் கூட நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்களாம் என்ன மனிதர்கள்னு எனக்கு ஒன்றும் புரியலை.